என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் நிறைய ஹேர் லாஸ்க்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய ஹேரை நான் வளர்த்து கொண்டு வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜேர்னியில் நான் யூஸ் பண்ண ஆயில்ஸ், அப்புறம் ஹேர் பேக்ஸ், இது எல்லாமே நான் ஒன்று ஒன்றா அவங்க கூட நான் ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் ஹேர் க்ரோத்தை நல்லா என்ஹான்ஸ் பண்ணவும், முடியில் உள்ள ட்ரைனஸும் ஃப்ரிஸினஸும் நீங்கி முடி ரொம்பவே சாஃப்டாக ஷைனியாக இருக்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் பேக் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். நம்ம முடி வளர்ச்சியே இல்லாமல் இருந்தாலோ, அதே போல் ஏற்கனவே இருக்கக்கூடிய முடி ரொம்பவே ட்ரையாக ஃப்ரிஸியாக பொலிவே இல்லாமல் இருந்தாலோ கண்டிப்பாக நம்ம வீட்டிலேயே ஒரு ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கொடுப்பது ரொம்பவே அவசியம். ரொம்பவே ஆர்கானிக்காக நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோட்டீன் ஹேர் பேக் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, நான் தான் சோஃபியா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்படி நீங்கள் கிளிக் பண்ணி வைக்கும் போது என்னுடைய வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீமியான ஹேர் பேக் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே பிடித்த தேங்காய் பால். தேங்காய் பாலை எப்போவுமே தாய்ப்பாலுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் பாலில் நிறைய ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், அயர்ன், அதே போல் விட்டமின் B12, ஜிங்க், இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ நல்லது. இது ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனை அதிகரித்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய குட் ஃபேட்ஸும் விட்டமின் ஈயும் நம்ம ஹேருடைய ஒரு நல்ல ஒரு கண்டிஷ்னராக செயல்படுது. அடுத்து வரக்கூடிய முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா கற்றாழை, அதாவது ஆலோவேரா. இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் A, C அண்ட் E பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்புடைய செல் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை என்ஹான்ஸ் பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் B12 ஃபோலிக் ஆசிடும் நம்மளுடைய ஹேர் ஃபாலை கம்மி பண்ணுது. இது ஒரு ஜெல் ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம ஸ்கேல்ப்பை ரொம்பவே சுலபமாக கிளென்ஸ் பண்ணிடும். இப்படி இருக்கிறதுனால நம்ம முடியுடைய சாஃப்ட்னஸையும் ஷைனையும் இது அருமையாக பாதுகாக்குது. ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வாழைப்பழம். நம்மளுடைய ஹேர் பேக்குக்கு ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதுதான். பொட்டாசியம், மெக்னீஷியம், அமினோ ஆசிட்ஸ், அதே மாதிரி விட்டமின்ஸ் A, B அண்ட் E இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இது எல்லாமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணும். இது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது முடியை ரொம்பவே மாய்ஸ்சரைஸ் பண்ணி ரொம்பவே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஸோ நம்ம முடிக்கு இது ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷ்னர்னே சொல்லலாம். அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா அவகாடோ. இதை பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. தமிழில் வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இதில் நிறைய நேச்சுரல் ஆயில்ஸும் குட் ஃபேட்ஸும் நிறைஞ்சிருக்கு. இது நம்மளுடைய ஸ்கேல்ப்பை ரொம்பவே மாய்ஸ்சரைஸ் பண்ணி நரிஷ்டாக வச்சுக்கும். இதில் இருக்கக்கூடிய பயோட்டின் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம ஹேர் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்மளுடைய ஹேரை ரொம்பவே ஷைனியாக ரொம்பவே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் கோழி முட்டை. ஸோ கோழி முட்டை இல்லாமல் ஒரு ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் நம்ம ரெடி பண்ணவே முடியாது. ஏன்னா கோழி முட்டையில் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ், அவ்வளோ ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஹேர் டேமேஜை சரி பண்ணி ஹேர் ஃபாலிக்யூல்ஸை ஹெல்த்தியாக வச்சுக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக எடுத்து நம்ம பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் என்னுடைய ஹேர் லென்த்துக்கு ஏற்றாப்பில் நான் எடுத்துருக்கேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். இது கூடவே அவகாடோ, அதில் பாதி தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஒருவேளை அவகாடோ கிடைக்கலன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவகாடோ நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக வாழைப்பழத்தை நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பட் அவகாடோ யூஸ் பண்ணும்போது நமக்கு அது நம்மளுடைய அந்த முழு பயனையும் கம்ப்ளீட்டாக கொடுக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற போது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ இது கூட அடுத்து ஒரு ஃபுல் முட்டையை நம்ம அப்படியே உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்து இது கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம். தேங்காய் எண்ணெயுமே தேங்காய் பாலை மாதிரியே ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ இதை நம்ம சேர்க்கும் போது நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இது செயல்படும். இது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆமணக்கெண்ணெயை நம்ம சேர்க்க போகிறோம். ஆமணக்கெண்ணெயை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையவே இருக்குது. நம்ம ஸ்கேல்புடைய ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற
தேங்காய் பாலையும் ஆலோவேரா ஜெல்லையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா 100 ml 100 ml இருக்கும். 100 mlனா ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இதை மொத்தமாக நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காக க்ரீமியாக இந்த மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்டான ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ரெடி பண்ணி எடுக்கும்போது ஹேர் பேக் ஒழுகவே ஒழுகாது. உங்களுக்கு ஹேர் பேக் அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னுடைய ஹேரில் ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டேன். ஹேர் பேக் அப்ளை பண்ண பிறகு ஒரு 45 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இந்த வெயிட் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை நம்ம ஒரு ஷவர் கேப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஹேர் வாஷ் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே நல்ல சேஞ்சஸ் பார்க்க முடியும். முடி ரொம்பவே சாஃப்டாக புத்துணர்ச்சியோடு இருக்கும். இந்த ஹேர் பேக்குடைய மொத்த பலனையும் நம்ம பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை மாதத்தில் 2 தடவையாவது நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த ஹேர் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. கூடவே உங்களுக்கு நெருக்கமான சர்க்கிள், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், இப்படி யாருக்காவது இந்த வீடியோ பயனளிக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.